Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாசி மகம் பௌர்ணமி நன்னாள் திருப்பரங்குன்றத்தினுடைய கிரிவலம் முருக பக்தர்கள் பேரவை சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று முருக பக்தர்கள் பேரவை அழைப்பு கொடுத்தது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இங்க பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அணிதிரண்டு குடும்பத்தோட குழந்தைகளோட வந்து மலை கிரிவலம் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தென் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க குவிந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருடைய பிரார்த்தனையும் ஒன்றுதான். எல்லாருக்கும் சொந்த பிரார்த்தனை இருக்கும். அதுபோக மொத்தமான பொதுவான பிரார்த்தனைங்கிறது மேல இருக்கக்கூடிய மலை உச்சியில நிச்சயமாக கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு பொதுவான பிரார்த்தனையாக இருக்கிறது. உண்மையிலேயே பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு விஜயம் செய்து திருப்பரங்குன்ற முருகனை தரிசனம் செய்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுவும் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக இன்னுயிர் நீத்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னது ஒரு மனிதநேயமிக்க ஒரு செயல். எந்த பாரத பிரதமரும் இதுவரையில் செய்யாத ஒரு செயல். பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதற்கு தமிழகத்தில் இன்றைக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் அகற்றப்பட வேண்டும். அதை முருகப்பெருமான் செய்து கொடுப்பார். நான் சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேல நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் வந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைய சிறப்பு என்னன்னு சொன்னாக்க பிரதானமா வந்து நம்ம தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்ற தமிழக அரசு மறுக்கிறதுனால அதனுடைய வேண்டுதலா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அந்த இதுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த மதத்துல வந்து கிரிவலம் வந்துகிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவான கூட்டம் தான் இருக்கும். இப்போ இந்த தீபத்தூண் பிரச்சனை வந்த பின்னால வந்து இப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இதே வேண்டுதலை வச்சு எல்லாரும் எங்களோட பயணம் பண்ணும்போது பேசுறதெல்லாம் எங்களால் கேட்க முடியுது. அது கூடிய விரைவில் தமிழக அரசு அதை உணர்ந்து அதை செயல்படுத்தி தரணும்னு சொல்லி இதன் வாயிலாக நானும் கேட்டுக்கிறேன். ஒரு முருக பக்தராக கேட்டுக்கிறேன். பாரத பிரதமரே அவ்வளோ தூரம் அதுக்கு முதன்மைத்துவம் கொடுத்து செயல்படுத்தும் போது தமிழக அரசு இதை வந்து உடனடியாக ஆவணம் செய்து இந்த தடைகளை நீக்கி உடனடியாக அந்த எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும். இதன் மூலம் பிரதமருக்கு எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கோம். 6 மணிக்கு வந்தோம். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். இது போல கூட்டம் இருக்காது, குறைஞ்ச மக்கள் தான் வருவாங்க. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் நம்ம முருகனுக்கு முதற்படையோட இந்த முருகன் கோவில்ல நம்ம தீபத்தூண்ல தீபம் ஏத்தல அப்படின்ற அந்த ஆதங்கம் இந்துக்கள் மத்தியில எல்லாத்துக்கும் ஒரு எழுச்சியா மாறி இருக்கு. நம்ம மாசி மகம் அந்த பௌர்ணமியை ஒட்டி நம்ம யதார்த்தமா வந்தோம். ஆனா இவ்வளவு பெரிய கும்பல் இருக்காங்க. நெருக்கி 1 லட்சம் இல்ல, நம்ம 1 லட்சத்தை தாண்டி பாத்துட்டு இருக்கோம். இப்ப மணி எத்தனை ஆச்சு? மணி 10 போகுது, 9 தாண்டி போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் கடைசியா தான் நம்ம கொஞ்சம் வந்தோம் சுத்தி. இப்பவும் நமக்கு காசில இருந்து பூஜிக்கப்பட்ட அந்த ருத்ராசம் கிடைத்தது. இதுவே பெரு பாக்கியமா நினைக்கிறோம். அதே மாதிரி முருகப்பெருமான் அருளும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. விரைவில் அடுத்த வருஷத்துக்குள்ளாக இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துவோம் அப்படின்னு நாங்களெல்லாம் நம்புறோம். வந்தவங்க எல்லாம் அதான் பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம சுத்தி வரக்கூடிய சமயத்திலேயே நெருக்கி ஒரு 6-7 இடத்துல வந்து தண்ணீர் கொடுக்கறாங்க. அதே மாதிரி அன்னதானம் நெருக்கி ஒரு 11-12 இடத்துல அன்னதானம் கொடுக்கறாங்க, பிரசாதம் கொடுக்கறாங்க, தகவல் மையம் இருக்கு. எல்லாமே சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு என்ன வசதி வேண்டுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம 5 கிலோமீட்டர் சுத்தி வர்றதுக்குள்ளாகவே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும், முதியவர்களுக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே கேட்கறாங்க. அவங்க நம்ம பக்கம் போனாலே கேட்டு நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறாங்க. ரொம்ப அற்புதமான ஏற்பாடு. இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா இன்னும் மக்கள் அடுத்தடுத்த சமயம் பௌர்ணமி சமயத்துல கிரிவலம் வரக்கூடியது நம்ம எப்படி திருவண்ணாமலையில இருக்கோ அந்த அலை வந்து இங்க மாறும் அப்படின்றத நாங்க நம்புறோம். நாங்களுமே இப்ப தொடர்ந்து திருச்சியில இருந்து வர்றோம். தொடர்ந்து 3 முறை வருவோம். இந்த முருகன் அருள் நம்மளுக்கு கிட்டட்டும். அதே போல அந்த நம்மளுடைய இந்துக்களோட அந்த வேண்டுகோள் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது, அதுவும் இந்த முருகப்பெருமானோட அருளால கண்டிப்பா விரைவில் வந்து அது நடக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த முருகனோட அருளை பெற்றுட்டு அப்படியே நம்ம கிரிவலம் வந்து வந்தோம். ஆனா இந்த சமயத்துல கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. அதே போல திருவண்ணாமலையில அந்த நம்ம சிவனுக்காக எப்படி ஒரு பிரத்யேகமா அந்த அண்ணாமலையருக்காக கூட்டம் வருதோ அதே போலதான் இங்கேயும். ஆனா என்ன மக்களுக்கு வந்து அது பார்க்க முடியல.
காசி விஸ்வநாதர் மேல இருக்காரு. ஆனா இங்க யாருமே மேல விடுறது இல்ல, எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நாம அந்த கிரிவலம் சுத்தி வந்து காசி விஸ்வநாதரை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருளோட சேர்ந்து நம்மளுடைய காசி விஸ்வநாதர் அருளும் நமக்கு கிடைக்கும். அது போலதான் நாங்களும் இப்ப நம்ம மேல காசி விஸ்வநாதரை பார்க்க முடியல, இந்த ருத்ராட்சத்து மூலியமா நம்ம அவரை வேண்டிக்கிறோம். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக நாங்க காசி விஸ்வநாதரை மேல போய் தரிசிப்போம். அது அந்த முருகப்பெருமான் அருளால அது இந்து மக்கள் சக்தியால நடக்கும்னு நம்புறோம். எல்லாரும் தெரியும், முருகப்பெருமானின் முதல் படை வீடு இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். இந்த முதல் படை வீடு முருகன் கோயிலில் வந்து மலை உச்சியில் தீபயத்தனுங்கிறதுக்காக தொடர்ச்சியா இந்த பகுதியில் கூட இந்துக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதே மூலம் கோர்ட்டு மூலியமா தீர்ப்பு வந்துச்சு. முதல் நீதிபதி ஒரு நீதிபதி கொண்டு அமர்வு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் அதை அமல்படுத்தல. ரெண்டாவது கட்டமா 2 நீதிபதி கொண்ட தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை இந்த அரசாங்கம் வந்து எதையும் கண்டுகொள்ளல. இனியாவது இந்த அரசாங்கம் வந்து இந்த தீர்ப்பை அமல்படுத்தணுங்கிறதுக்காக முருகபக்தர்கள் பேரவை சார்பா வந்து மாசி மகம் மாசி பௌர்ணமியை முன்னிட்டு இன்னைக்கு கிரிவலத்துக்காக முருகபக்தர்கள் பேரவை சார்பா முருகபக்தர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தோம். நாங்க 1,00,000 பேர் கலந்துக்குருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த மணி 10 மணி தான் ஆகுது. இதுவரை லட்சக்கணக்கான முருகபக்தர்கள் நாங்க எதிர்பார்த்த விட அதிகமான முருகபக்தர்கள் வந்து இந்த கிரிவலத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னா மலை உச்சியில தீபேத்தனு, அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபேத்தனுங்கிற வேண்டுதல் வச்சு நாங்க வந்து அழைப்பு கொடுத்திருந்தோம். இன்னைக்கு லட்சக்கணக்கான முருகபக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டதுனால இன்னைக்கு எங்களுக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. கண்டிப்பா இந்த வருடமாவது இந்த அரசாங்கம் வந்து கட்டாயம் தீபத்துள்ள தீபம் ஏற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உருவாயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு பொறுத்தளவு என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஆன்மீக மண்ணு கிடையாது, இது வந்து பெரியார் மண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கிரிவலத்துக்கு நான் வந்து ஏற்கனவே அண்ணாமலை திருவண்ணாமலையில வந்து அண்ணாமலையார் கோயில்ல வந்து கிரிவலம், அங்க திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல அதே அளவுல இன்னைக்கு முருகபக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த கிரிவலம் சுத்தி வந்தாங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள் நாங்கள் செஞ்சிருந்தோம். குடிநீர் வசதி, அதே மாதிரி தகவல் மையம், எந்த இடத்துலனாலும் ஏதாவது செய்தி வேணா கேட்குற மாதிரி தகவல் மையம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதே மாதிரி உத்ராஜம் காசிலேருந்து கொண்டு வரக்கூடிய உத்ராஜம் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி மருத்துவ வசதிகள், ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒரு 6 ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி இருந்து உடனடியாக மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். குடிநீர் எல்லா பக்கட்டும் வச்சிருந்தோம். அது வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பெரிய இங்கேயும் போனா கிரிவலம் போனா எல்லா வசதியிலும் செஞ்சு கொடுக்குறாங்க. அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி செஞ்சதுனால ஒரு பெரிய நம்பிக்கை உருவாயிருக்கு. இது மூலியமா முருகபக்தர்கள் இனியும் வருங்காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமான முருகபக்தர்களும் பௌர்ணமி அப்படின்னாவே மாசம் பௌர்ணமி காலகட்டத்தில் இந்த எப்படி திருவண்ணாமலைக்கு போறாங்களோ அதே மாதிரி இங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா அவங்க எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மூலியமா இந்த அரசாங்கம் கட்டாயம் தீபத்துள்ள தீபத்திற்காக கண்டிப்பா நடைமுறை எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நம்புறோம். முருகப்பெருமானா வந்து தமிழ்நாட்டு நம்மளுடைய மாநிலத்துடைய கடவுள் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில தீப ஏற்றக்கூடிய பிரச்சனை வந்து உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்குது. இது மூலியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட பெரிய ஒரு விழிப்புணர்வு உருவாயிருக்கு, பெரிய எழுச்சி உருவாயிருக்குது. அதனாலதான் இன்னைக்கு முருகபக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் நேற்று பாரத பிரதமரே வந்து இங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயில சாமி விட்டு போனதுனால இன்னைக்கு லட்சக்கணக்கான இந்துக்கள் வந்து இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் இந்த கிரிவலத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதனால ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. நாங்கள் மாதம் பௌர்ணமிக்கு நாங்கள் வந்துடுவோம். இப்போ வந்து மாதிரி இல்லாமல் இப்போ நல்லா இருக்குது. நல்லா விழிப்புணர்வோட எல்லாரும் மக்களும் நல்லா வர ஆரம்பிக்கிறாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான பக்தர்களோட நாங்களும் சேர்ந்து அந்த முருகன் வந்து கும்பிட்டுட்டு போகிறோம். இப்போ வந்து இந்த தண்ணி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் மக்களுக்காண்டி கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க கூடிய விஷயமா இருக்காது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கடந்த வருடம் வந்து பிப்ரவரி மாதம் இங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு. மலை வந்து முருகன் மலை, கண்பன் மலைன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த ஒரு முதல் பிள்ளையார் சுழியா வந்து எனக்கு தெரிந்தது. ஆர்ப்பாட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்க. இது வந்து முருகன் மலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நான் வந்து திருவாரூர்ல இருந்து வந்தேன். ஜங்ஷன்ல வந்து இறங்குறேன். ஒரு 100கணக்கான காவல்துறை வந்து கையில் லத்தியோட நின்னாங்க. எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. தீர்ப்பு முருகனுக்கு சாதகமா வந்துச்சு, மக்களுக்கு சாதகமா வந்துச்சு. 5:30 மணிக்கு பழங்கானத்தில் ஆர்ப்பாட்டம். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கயிறு கட்டினா அரெஸ்ட், பச்சை துண்டு போட்டா அரெஸ்ட், காவி வேட்டி கட்டினா அரெஸ்ட், முருகன் பேசினாலே அரெஸ்ட். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அதையும் தாண்டி நாங்க எல்லாம் மண்டபத்தில் அரெஸ்ட் ஆனோம். 5:30 மணிக்கு பழங்கானத்தில் ஆர்ப்பாட்டம். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மதுரையில இந்த அளவுக்கு எப்படி எங்க இருந்து வந்தாங்க? ஏகப்பட்ட பேரை வீட்டுக்காவலே வச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் பாரதிய ஜனதா பொறுப்பாளர் இருக்கட்டும், இந்து மணி பொறுப்பாளராக இருக்கட்டும், இந்து அமைப்புகளா இருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த அளவுக்கு வந்து இங்க வந்து எப்படி இவ்வளவு பேர் சேர்ந்தாங்கன்னு யாராயுமே பிரமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் இல்ல முருகனுக்கும் திராவிட அரசுக்கும் எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. நல்லா விழுந்து சாமியை கும்பிடுறாங்க. ஆனா வந்து
முருகன்ட்ட மட்டும் ஏன் வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா, இது வந்து சாதாரணமா அந்த நவாஸ்கனி வந்து போயிட்டு வந்திருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காங்க ஐயா. அங்க பிரியாணி சாப்பிட்டாரு, முதல் பிரச்சனை தோன்றுனுச்சு. கந்தன் மலையே சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்க, கிடையவே கிடையாது. வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீர்ப்பாயிடுச்சு வந்து கந்தன் மலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா. அதையும் தாண்டி 5 லட்சம் பேர் ஒன்று கூடி முருக பக்தர் மாநாடு மிக பிரம்மாண்டமான நடந்துச்சுங்கய்யா. 5 லட்சம் மக்கள் ஒன்னா கூடி கந்தசஷ்டி பாராயணம் பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு கிண்ண சாதனை மாதிரி படைத்தோன்னு வச்சுங்களேன். அதுலயே வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் வந்துருச்சு. திமுக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. எப்படி சொல்லணும்னா, என்னடா இந்துனாலே வந்து பெரும்பான்மை தான், இவங்க வந்து எது கண்டுக்க மாட்டாங்க. ஹிந்துனாலே ஏன் வந்து இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுது, இழிவுபடுத்தி பாக்குது எனக்கு தெரியலையா. பெரும்பான்மையான ஓட்டு வாக்கு நம்மளதான் இருக்கு. சிறுபான்மையருக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்ப வந்து பகல்காம் தாக்குதல்ல ஏகப்பட்ட பேரை நம்ம இந்துக்கள் வந்து இறந்து போனாங்க. அதை பத்தி இந்த அரசாங்கம் ஒரு கோயில் கூட கொடுக்கலையா. இப்ப வந்து இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு, அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து எல்லாம் பண்றாங்க. வந்து இந்துக்களையா அவங்க கண்ணுக்கு தெரியலன்னு எனக்கு வந்து சுத்தமா தெரியல. தீவிரமான முறையில முருக பக்தர்கள் எல்லாம் மாற்றம். இது வந்து அடுத்த ஆட்சி வந்து கட்டாயம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போதியா. அது வந்து இது வந்து முருக ராஜ்யம். முருகனை தொட்டுட்டா சூரசம்ஹாரம் கட்டாயம் நடக்க போகுது. இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியா நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து இந்த இடத்துல ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையா இருக்கியா. நான் திருவாரூர்ல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பாரத பிரதமர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர். ஆனா எல்லாரும் வந்து வேற மாதிரி பேசிக்கிறாங்க. கிரிவலம் மக்கள் நல்லா இருக்கணும், மதுரை மக்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த தீபம் ஏத்துறதுனால ஒன்றும் பெரிய இது இல்லை. எல்லாரும் வீடுகளில் விளக்கேற்றுற மாதிரி இது ஒரு வைபவம். இது பல தொன்று நம்ம இதில் நடக்கிற ஒரு வைபவம். அந்த வைபவம் வந்து ஸ்டாப்பார் எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம். இப்ப நல்ல ஒரு இது நம்ம கிடைச்சிருக்கு. நீங்க அது வந்து கண்டினியூவா தீபம் வந்து எந்த தடை இல்லாம முருகனோட அருளால அது நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகம் இல்லை. அதுக்கு இது இந்த பக்தர் மாநாடு ஒரு சாட்சி. நமக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சி மலரும். அதனால இது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு இது. குறைஞ்சது இதுல பாத்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் வரும். அதிகமான பேர் கலந்துருக்காங்க. உண்மையிலுமே இது ஒரு நம்மளுடைய முருகன் முதல் பட வீட்டுக்கு மக்கள் வந்து முருகனை எவ்வளவு நேசிக்கிறாங்க. நிச்சயமா இதோட ஆட்சி மாற்றத்துக்கு இதுவே வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். பாரத பிரதமர் இதுவரைக்கும் எந்த ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டருமே வந்தது கிடையாது. முதலில் நம்ம மோடிஜி வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இது எல்லாரும் சாதாரணமான எல்லாரும் அவரை தூரத்தில் இருந்து பார்த்துருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த திருப்பரங்குன்றத்துக்கும் நம்ம இந்து சமுதாயத்துக்கும் ஏற்பட்ட ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இது. இன்னைக்கு மாசி மகம்ன்ற ஒரு அற்புதமான நாள்ல, அதாவது மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல மகம் நட்சத்திரம் கூடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்நாள்ல முன்னோர்களோட சாபமும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் போகக்கூடிய ஒரு திருநாளா சொல்லக்கூடிய இன்னைக்கு ஒரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு இது நாள் வரைக்கும் பல ஆண்டுகளாக வழிபாட்டுல இருந்து வந்த ஒரு முறைதான். இந்த தடவை பார்த்தா அதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான அளவுல மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. அதை நேரடியா பார்த்தாலே தெரியுது. பல லட்சம் மக்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. என்ன காரணத்தினால அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண் வந்து பல வருஷங்களா ஏத்திட்டு இருந்தாங்க. சில ஒரு இடைப்பட்ட 100 வருஷங்களுக்குள்ளாக தான் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்த முடியாம போனது. இதை மக்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும், மக்கள் கிட்ட விழிப்புணர்வு கொண்டுட்டு வரணும் அப்படின்ற முயற்சியில ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குன்றதுதான் பார்க்க முடியுது. அதாவது இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்காக இதே மதுரமண்ணை சேர்ந்த ராஜகோபாலன் அப்படின்றவர் தன்னோட உயிரை கொடுத்திருக்காரு, படுகொலை செய்திருக்காங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்து 2வது உயிரா பூர்ணச்சந்திரன் அவர்கள் தானாவே முன் வந்து இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு தன்னுடைய உயிரையே தீக்கி இரையாக்கி தீபமாக மாத்தி என்னைக்காவது ஒரு நாள் இந்த திருப்பரங்குன்றம் மலையில தீபம் எரியணுன்றதுக்காக தன்னோட உயிரை கொடுத்திருக்காரு பூர்ணச்சந்திரன் அவர்கள். இதை தாண்டி நேத்து பாரத பிரதமர் அவர்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாங்க. பல நாடுகளுக்கு போய் சுற்றுப்பயணம் பண்ணி பல லட்சம் மக்களை பார்த்து எல்லா பக்கமும் குரல் கொடுத்துட்டு இருக்க, பல மாநிலங்களில் தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்க ஐயா பாரத பிரதமர் அவர்கள் கூட நேத்து வந்த தினத்துல பூர்ணச்சந்திரன் அவர்களோட மனைவியை நேரா போய் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தான்.
எத்தனை மாநிலம் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இறைவனுக்காக தன்னோட உயிரை கொடுத்த ஒரு பக்தனை சந்திக்கணும், அந்த குடும்பத்தை போய் பார்த்து ஆறுதல் சொல்லணும்ன்ற எண்ணம் எத்தனை பிரதமருக்கு வந்திருக்கும். நம்மளுடைய பிரதமருக்கு வந்திருக்கு. அவரே வந்து நேற்று அரசு நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு மிகப்பெரிய NDA மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டு அதோட சேர்த்து திருப்பரங்குன்ற முருகனை வழிபட்டுட்டு அவரோட குரலையும் கொடுத்திருக்காருன்றது இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் இதற்கு தடை போடுது, ஏன் இந்த திமுக அரசாங்கம் கவனிக்கலன்றது இன்னைக்கு மக்களுடைய கேள்வியா மாறிடுச்சு. இல்லைன்னா இத்தனை லட்சம் மக்கள் இந்த இடத்துல கூட மாட்டாங்க. மக்களுக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு பாரத பிரதமர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காரு, நரேந்திர மோடி அவர்களே இங்க இன்னுயிர் கொடுத்த பூர்ணச்சந்திரன் அவரோட குடும்பத்தை பார்க்கணும்னு நினைச்சு வந்திருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதற்கு குரல் கொடுக்கலாமே. தீபம் ஏத்தணும்ன்ற ஒரு உத்தரவு வந்துட்டா இன்னைக்கு இந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ இந்த பிரச்சனைகளோ இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்களுமே சந்தோஷம் அடைவாங்க தானே. அப்ப ஏன் இங்க அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்றது இன்னைக்கு மக்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடவுளை தேடி போவாங்க. இன்னைக்கு கடவுளுக்கே ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு. உருவாக்குனதுக்கு காரணம் இந்த திமுக அரசாங்கம் தான் மக்களே நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இறைவனுக்கு தீபத்துள்ள தீபம் ஏத்துறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்க வேண்டிய விஷயம் தானே. இத்தனை லட்சம் மக்கள் நம்பிக்கையோட இருக்கணும். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் தான். இந்து மக்கள் வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வங்கள்னு பார்த்தா முருகன், சிவன் இவங்க தான். அப்ப முருகனுக்கே ஒரு சோதனைங்கிறப்போ இப்ப பெரும்பான்மையான மக்களுக்கே இந்த அரசாங்கம் குரல் கொடுக்கலன்றது மக்களுக்கும் விழிப்புணர்வு வந்திருக்குல்ல. மக்களும் சிந்திக்க தானே செய்வாங்க. ஆமா, கண்டிப்பா மோடி அவர்களே வந்து இதுக்கு அவங்க குடும்பத்தை பார்த்து பேசி திருப்பரங்குன்ற முருகனை வழிபடுறதுக்கான முதல் காரணமா அமைஞ்சதே பாத்தீங்கன்னா பூர்ணச்சந்திரன் என்கிற ஒரு தனி மனிதனுடைய உயிர் இறைவனுக்காக போயிருக்கின்ற பெரிய ஒரு அற்புதமான விஷயம், ஒரு பெரிய தியாக சுடர் விஷயம் நடந்திருக்கனால தானே சார் பிரதமரே இறங்கி வந்து சாமி கும்பிட்டுருக்காரு, வேண்டி இருக்காரு. அது மட்டும் இல்ல, அன்னை திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல ஏத்தணும்னு போன தடவை பாத்தீங்கன்னா போன வாரத்துல நிறைய கந்தசஷ்டி பாராயணம் பண்ணாங்க. இன்னைக்கு வழக்கத்தையும் காட்டி பல லட்சம் மக்கள் அதிகமா தான் வலம் வந்திருக்காங்க, பௌர்ணமி வலம் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல ஏற்பாடெல்லாம் இருக்கு. உணவு கொடுத்திருக்காங்க, தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு பாதுகாப்பு முறை எல்லாமே நல்லபடியா இருக்கு. மக்களே இதை முன் வந்து செய்யறாங்க. இப்ப இந்த தொகுதியில மதுரை மண்ணுல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய் பணம்ன்றதுல எதுக்காக மக்கள் இதுலயே விழிப்புணர்வு அடைவாங்க இல்லையா. ஆமா, திமுக அரசாங்கம் முதல்ல நாகர்கோயில்ல காமராஜர் அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக தமிழ்நாட்டிலேயே பணம் கொடுத்து அரசியல ஓட்டுக்கு வியாபாரம் ஆக்குனது இதே திமுக அரசாங்கம் தான். இதே மதுரை மண்ணில் திருமங்கலம் ஃபார்முலான்னு யூடியூப்ல போய் பார்த்தாலே தெரியும். ஓட்டை வந்து விற்பனை ஆக்கினதும் இதே மதுரை மண்ணை தான். இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கக்கூடிய மதுரை மண்ணில் இந்த முருகன் மூலமாவது ஒரு விடிவெள்ளி பிறந்து மக்கள் நிச்சயமா நல்லவருக்கு வாக்களிச்சு இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஒரு மாற்றத்தை மதுரை மண்ணிலிருந்து உருவாக்குவாங்கன்றதை நாங்க சொல்றோம்.